டயல் செய்த எண் தற்போது பிஸியாக உள்ளது. என்னடி அப்படி பாக்குற? ஒட்டிக்கிட்டு ஏதாவது வைக்கலையா என்ன? சீக்கிரமான்னு சொன்னனால என் டிஃபன் பாக்ஸை கூட வீட்டில் வச்சு வந்துட்டேன். நீ என்னன்னா இவ்வளோ லேட்டாக வந்துட்டு பொட்டு வைக்கலையான்னு வேற கேட்குறேன். அதுக்கு இல்லடி, இன்னைக்கு சண்டேன்னு நினைச்சு பாய் ஃப்ரெண்டோட நேற்று வெளில போயிட்டேன். பார்த்தா இன்னைக்கு டியூஸ்டே. சிரிக்காத. அதுக்குன்னு சண்டேக்கும் டியூஸ்டேக்குமா வித்தியாசம் தெரியாது? லவ் பண்ணி பாரு, தெரியும். மச்சான், சாரி மச்சான். சாரி டி. சாரி மச்சான், என்ன மன்னிச்சிடு. தெரியாம. தூங்காத, எந்திரி, ஏறு. ஓகே. சரி, ஏன் லேட்டுன்னு கேட்டா என்ன சொல்வ? வண்டி பஞ்சரு, டிராஃபிக், சிஎம் குறுக்கால வந்துட்டான்னு ஏதாவது சொல்லிக்கலாம். அது நீ ஸ்கூல் படிக்கும்போது ஓகே. நீ இப்ப நீயே ஒரு ஸ்கூல் டீச்சர், எல்லாருக்கும் நீ ஒரு எக்ஸாம்பிளா இருக்க வேணாமா? எங்கடி போற? உன் வருங்கால புருஷனுக்கு கோயில் கட்ட கல் வாங்க போறேன். இருடி, வண்டிலே போலாம். சரி, போற வழியில ஏதோ டிஃபன் கடை இருக்குன்னு சொன்ன. நிறுத்து. இந்த கடை தான். கடையா? இது ஃபுட் ட்ரக் டி. இவ்வளோ நாளா இதை நான் பார்க்கவே இல்லையே. கொஞ்சம் மாசமா தான் இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கும். ஆமா, சாம்பார் ஸ்மெல் இங்க வரைக்கும் அடிக்குது. நல்ல ஸ்பாட்டை தான் பிடிச்சிருக்காங்க. இது நம்ம டேனி கடை தான். மாலினி, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இங்க வாங்கலாம்ல? இந்த ரோட்ல வேற எதுவும் கடை இல்லை. கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் பண்ணுற டைம்ல நம்ம ஸ்கூல்ல இருக்கணும். இங்கே வாங்க. நீ வேணா வந்து சும்மா அவனை மீட் பண்ண. எங்கள் அப்பா பிஸ்னஸ் வச்சு தான் குறைச்சி பேசிட்டாரு. இப்போ அவன் பார்த்தா அப்பா கல்யாணம்னு பேசுவான். அப்படியே டாபிக் பெருசாயிடும். நீ போ. இட்ஸ் ஓகே. உன் எக்ஸா இருந்தாலும் தோசை நல்லா போடுவான். எனக்கு வேற பசிக்குது, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் வாங்கிட்டு வாடி. உனக்கு ரொம்ப அர்ஜென்ட்னா ஸ்விக்கி ஜொமேட்டோலயும் ஆர்டர் பண்ணிடலாம். என் ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. உன்கிட்ட அந்த ஆப் இருக்கா? அதெல்லாம் என்கிட்ட இல்லை. சரி, ஓகே. என்ன சாப்பிட்ற? 2 தோசை, 1 காஃபி. அவளுக்கு 2 தோசை, எனக்கு 2 மசாலா தோசை. ஓகே. டிஃபன் பாக்ஸை விட்டு போயிட்ட பாரு. தெரியுமா, ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு. ஒரு வழியில வாங்கிட்டேன். மறக்காம சாப்பிடு. مسقلي 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 டேய், நான் ஆன்லைன் ஆர்டர்ஸ் ஓப்பன் பண்ணுறேன். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோ. ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சரியா? ஏய் சஞ்சனா, அந்த 2 மசால் தோசை பார்சல் அதானே? டே, அப்புறம் அந்த பேக் டோர் இனிமேல் க்ளோஸ்லேயே வை. காலங்காத்திலே பிச்சை எடுக்க வந்துடுறாங்க. பின்ன என்ன,
ஏதோ ஃப்ரெண்டுன்னு ஒரு நாள் வந்தா ஓசியில் தோசை கொடுத்தேன், அதுக்கு நீ இப்படியா டெய்லி வருவேன்? என்னடா இப்படி அசிங்கப்படுத்துற? உன்னை நம்பி என் ஃப்ரெண்டை வர கூட்டிட்டு வந்துட்டேன் தெரியுமா? ஏன் ஃப்ரெண்டோட நிப்பாட்ட? உன் பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க, சொந்த ஊருக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு வரலாம்ல. இப்படியே போச்சுன்னு அப்புறம் இந்த வச்சுக்கோ. கடை எழுத்து மூட வேண்டியதா இருக்கும். அப்புறம் மாலினி எப்படி கல்யாணம் பண்றது அதானே? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது கடை இல்லை, இட்ஸ் அ ஃபுட் ட்ரக். செகண்ட் ஆஃப் ஆல் இந்த பிஸ்னஸ் நான் ஒன்று மூடுறதுக்காக ஓப்பன் பண்ணல. அண்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் ஆல் நான் மாலினியை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணுவேன், அது மாலினிக்கே தெரியும். ஓ, அதனால தான் இப்ப சண்டை போட்டு பேசாம இருக்கீங்களா? அது உனக்கு எப்படி சொல்கிறது? அது ஒரு நல்ல கான்செப்ட். டேய், நம்மளுக்கு பிடிச்ச வேலையாக இருந்தாலும் போர் அடிக்கணும் ஒரு கான்செப்ட் சொல்லுவில்ல, அது கொஞ்சம் அவுத்து விடு. ஓ அதுவா? நமக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யும்போது அதுவும் நம்மளை திரும்ப செய்யும். நமக்கு இஷ்டப்பட்ட வேலையை செய்யும்போது கூட சில நேரத்தில் கஷ்டமாக இருக்கும், போர் அடிக்கும். இருந்தாலும் அதில் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறது அந்த வேலை மேலே நம்ம வச்சிருக்க லவ் பொறுத்தா இருக்குது. அது நம்ம அண்ணனோட லவ்வில் கூட இப்படி தானே அண்ணன் ஃபீல் பண்ணுறாரு. கரெக்டு தானே? நல்ல கான்செப்டா இருக்கே. யார் சொன்னது? ஜார்டன் பீட்டர்சன். யார் அவரு? அவர் ஒரு பெரிய பாஸ்கெட் பால் பிளேயர். ஓ, நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். ஓ அப்படியா? ரீசெண்டாக கூட அமெரிக்கன் எலெக்ஷனில் பாவம் தோத்து போயிட்டார். எங்க போற? இல்லை, நீங்கள் ஏதோ பர்சனலாக பேசிகிட்டு இருக்கீங்க, குறுக்க நான் அதுக்கு நான் அப்படியே வெளில வெயிட் பண்ணுறேன். மாலி அங்க வெளில இருக்கான்னு தெரிஞ்சுதானே போற? ஏன்டா போய் பாருடா. ஒரு தடவை அவளை பார்த்துட்டேன்னா நானே அவகிட்ட ஓடிடுவேன். பட் கொஞ்சம் கேப் இருந்தால் தானே அவள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான்னு எனக்கு தெரியும். மிஸ் பண்ணுறேன், அவளும் மிஸ் பண்ணுறோம். சரி, அதை விடு. நீ என்ன சாப்பிட்ற? ஏய், அதுக்கு இல்லடா. சோறு வேணுமா வேணாமா? 2 தோசை 2 மசாலா தோசை. அது சரி. அவளுக்கு 2 பேருக்கு சேர்த்து தான். அப்புறம் அவ்வளோதான். மாஸ்டர் 2 தோசை 2 மசால் தோசை. அவள் எவ்வளோ சொல்லி நான் தான் கேட்காம, இப்போ தான் பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கே, இத்தனை வருஷமாக அவங்க ஃபேமிலிக்கு நல்லா தெரியுமேன்னு இப்போ அவங்க அப்பா கிட்ட எங்கள் லவ் பற்றி பேசி புரிய வச்சு கல்யாணத்துக்கு டைம் கேட்குறேன்னு பிரச்சனையை பெருசாக கிளறி விட்டேன். இப்போ போய் அவகிட்ட பேசினா தோசை கல் மாதிரி சூடாக இருக்கும். அப்போ இதை தூக்கி போட்டு அவளை வச்சு தோசை போடு. கேஸ் செலவாச்சும் மிச்சமாகும். ஆமா, கிளம்புறியா? என்னடா அவ்வளோதானா? இதே வேலையாக போச்சு. ஓ, இதான் மேட்ரா? டேய், எக்ஸ்ட்ரா ஒரு சட்னி பேக்கெட் போடு. அடச்சா, 8 வருஷம் ரிலேஷன்ஷிப் ஆகுது. எப்போலேருந்து? 2023, 22, 21. நீ டீச்சர்ல? அதை விடு. அவங்க அப்பாவே அகேன்ஸ்டா இருக்காரு. நீ என்னதான்டா பண்றதா இருக்க? எங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இதுதான் பிரச்சனை இல்லைங்கிற. ரிலீஜன், ஸ்டேட்டஸ், கரியர், மணி, டைம், லவ். நீ அவள் அப்பான்ற ஒரு எலிமெண்ட்டை தான் பார்க்குற. ஆனால் அந்த எலிமெண்ட்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அல்டிமேட்டாக தேவைப்படுறது மணி. லவ். எஸ், லவ். இல்லை, குட் பாயிண்ட். ப்ராக்டிக்கலாக பார்த்தா மணியும் தான். பட் இந்த 8 வருஷத்தில் நான் அதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? எவ்ரி சிங்கிள் டே செஞ்சேனா? இந்த 8 வருஷத்தில் என் ரெசிபீஸ்க்காகவும் என் பிஸ்னஸ்க்காகவும் நான் எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கணும், அதே அளவுக்கு எஃபர்ட் நான் அவளுக்காகவும் போட்டிருக்கேன். அந்த டைம், எஃபோர்ட், எனர்ஜி அண்ட் லவ் எப்போவுமே வேஸ்ட்டாக போகாது. ஐ நோ. இது மத்த சண்டை மாதிரி இல்லடா. சிச்சுவேஷன் கொஞ்சம் சென்சிட்டிவ். உன்னை மிஸ் பண்ணிட்டோன்னு சொல்ற, ஆனா ஈகோல உன்னை விட்டுட்டு வேற ஒருத்தரோட மிஸ்ஸஸ் ஆயிட்டான்னா என்ன பண்ணுவ? இது ஒன்று நாங்கள் போடுற ஃபர்ஸ்ட் சண்டேயும் இல்லை, லாஸ்ட் சண்டேயும் இல்லை. நாங்கள் போடுற 100 சண்டையில் இதுவும் ஒன்று. நீ வேணா பாரு, அவளே என்னை கண்டிப்பாக தேடி வருவான். பத்திரிக்கை வேணா எடுத்துட்டு வருவா. என் சொந்த ப்ரிப்பரேஷன். டேஸ்ட் இட். எப்படி இருக்கு?
நல்லா இருக்கு. சரி கொடு. நீ குடிச்சு காலி பண்ணிடு, எதுக்கு கஸ்டமருக்குலாம். நீ என்னடானா அவ கடுப்பா இருப்பான்னு நினைக்கிறா, அவ என்னடானா நீ கடுப்பா இருப்பான்னு நினைக்கிறா. ஆமாம், கடுப்பாக தான் இருக்கேன். அவங்க அப்பா என் பிஸ்னஸோட வேல்யூ என்னன்னு கேட்டார். நான் 10 lakhsன்னு சொன்னேன். அது மாலினி கல்யாணத்தோட சாப்பாடு செலவுங்கிறாரு. நம்ம ஆளுங்களாம் சாப்பாட்டுக்குள்ளே செலவு பண்ணவங்க தானே ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். அது தெரியாமல் அதை லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் அந்த ஆள். என்ன இருந்தாலும் வருங்கான மாமனார், இப்படிலாம் பேசக்கூடாது என்னடா. எல்லாத்தையும் சொல்லிட்டு கணத்துல போட்டுக்கோ. டேய், ஆன்லைனில் 5 ஆர்டர் வந்திருக்கு, அது என்னன்னு போய் பாரு. எப்படிரா நல்லா பேசுற, நல்லா சமைக்கிற, நல்லா பிசினஸ் பண்ற, லவ்வும் பண்ற? ஹவு? லவ் அது இருந்தால் போதும், ட்ரை பண்ணி பாரு. ஆமாம், நீ லவ் பண்ணியிருக்கியா? 5 times. கிரேட். எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? சொல்லு. மாலினி கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு. ஹலோ சார், சொல்லுங்கள் சார். மேடம், அந்த டேர்ம் வைஸ் அட்டெண்டன்ஸ் ரிப்போர்ட் மெயில் பண்ணிட்டீங்களா? சார், லாஸ்ட் வீக்கே சிசி போட்டு சென்ட் அது இன்னும் பண்ணிட்டேன். ரீச் ஆகலையே மேடம். ஐயோ. சரி, நீங்கள் என்ன பண்ணுங்க, அது ஒரு வாட்டி ரீசெக் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க. ஏன்னா சில பேர் அமைச்ச ரிப்போர்ட்டில் நிறைய டீட்டெயில்ஸ் மிஸ் ஆகுது. ஓகே சார், நான் திருப்பி ரீசென்ட் பண்ணுறேன், செக் பண்ணிட்டு சொல்கிறேன். சரி, ஓகே. ஓகேடா, நீ சொல்றத கேட்கும் போதும் எனக்கே நம்பிக்கை வருது. இல்லை, ஆமாண்டா, நான் கூட இப்ப வரும்போது உன் எக்ஸ் கடையாச்சே பரவாயில்லையான்னு கேட்டேன். நோ, இட்ஸ் ஃபுட் ட்ரக், பரவாயில்ல. நீயே அவகிட்ட நான் அவளோட எக்ஸ்ன்னு சொன்னியா? சேச்சே, நான்லாம் அப்படி சொல்றாள் கிடையாதுப்பா. சிம்பிள் மேட்டர். அவ என் மேலே வச்ச நம்பிக்கையை இப்போ அவங்க அப்பாவும் என் மேலே வைக்கணும். நீ சொல்ற மாதிரி 2 years டெவலப் ஆயிட்டனா அவர் கேட்குற சேஃப்டி செக்யூரிட்டி எல்லாம் உங்ககிட்டே இருக்க போகுது. தக்காளி, அவ்வளோதான் மேட்ரு. இதுதான் நாங்கள் சொல்ல தெரியாமல் சொல்லி, பேச தெரியாமல் பேசி பிரச்சனையில் நான் சிங்க் ஆகிட்டோம். ஆனா இந்த 2 yearsல அவ யாரையும் கல்யாணம் பண்ணிக்காம ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல. ரொம்ப நெகட்டிவா பேசுறானோ? நான் எங்கள் 25th anniversary எங்கே ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னடா 2 years இருப்பாளான்னு கேட்குறேன். 25 years-ஆ? அவன் 25 yearsக்குலாம் பிளான் பண்றான். எப்படி ஏன் 2 months-ல விட்டுட்டு போயிடுறாங்க? ஒருவேளை நமக்கு ஏதாவது நல்ல பையன் கிடைச்சிருந்தா. அது நான் தான் ஒரு அண்ணனா சொல்கிறேன், வீணா வாழ்க்கையை கெடுத்துக்காத, ஃபர்ஸ்ட் கரியரை பாரு. கரெக்ட். ஃபர்ஸ்ட் நான் கரியரை பார்க்கறேன். இப்போ நீ வந்து மாலினி பாரு, வா. இதெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. வாடா. வாங்கியாச்சா? வாங்கியாச்சு. ஏய், நீ சாப்பிட்டு காஃபி குடிப்பல, இரு அது மட்டும் அதெல்லாம் வாங்கலாம். ஒன்று வேணாம், ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. போ, போய் வண்டி எடுப்போ.
இரு கொஞ்சம் வண்டி நிறுத்த. ரெண்டு தோசை 2 மசாலா தோசை. அது சரி, அவளுக்கு 2 பேருக்கு சேர்த்து தான். அப்புறம் அவ்வளோதான். இது மற்ற சண்டை மாதிரி இல்லடா. சிச்சுவேஷன் கொஞ்சம் சென்சிட்டிவ். உன்னை மிஸ் பண்ணிட்டுன்னு சொல்ற, ஆனா ஈகோல உன்னை விட்டுட்டு வேற ஒருத்தரோட மிஸ்ஸஸ் ஆயிட்டான்னா என்ன பண்ணுவ? சஞ்சு, ஐ நோ மை ரெசிபீஸ். அது மிஸ்ஸே ஆகாது. அது எனக்கு 100% தெரியும். அப்புறம் என் பிஸ்னஸ், அதுலேயும் நான் சக்சீட் பண்ணி காட்டுவேன். ஆனால் அது எல்லாத்தையும் விட எனக்கு அதிகமாக தெரிஞ்ச விஷயந்தான் மாலினி. அவள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, கொலீக்ஸ் யாருக்குமே அவளை பற்றி ஃபுல்லாக தெரியாது. ஆனால் எனக்கு தான் தெரியும். எனக்கு மட்டும்தான் தெரியும். மை ரெசிபி, மை பிஸ்னஸ், மை மாலினி, 3த்துலையும் ஜெயிச்சு காமிக்கிறேன். இது ஒன்றும் நாங்கள் போடுற ஃபஸ்ட் சண்டேயும் இல்லை, லாஸ்ட் சண்டேயும் இல்லை. நாங்கள் போடுற 100 சண்டையில் இதுவும் ஒன்று. நீ சாப்பிட்டு காஃபி குடிப்பல? அதெல்லாம் ஒன்று வேணாம், ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. போகலாம்.